அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பிறநாளுக்காக வேண்டி ஸ்வீட் முறுக்கு ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த முறுக்கு செய்கிறது மற்ற முறுக்குகள் செய்கிற முறையை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது. அதே நேரம் ரொம்பவே ஈஸியான முறையும் கூட. ஸோ இந்த முறுக்கு செய்கிறதுக்காக வேண்டி நான் கோதுமை 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதே நேரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொண்டேன். அதே நேரம் 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கொள்ள வேணும். இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளலும். அதே நேரம் நீங்கள் இதை மைதா மாவால் கூட செய்யலும், கோதுமை அல்லது மைதா. இதெல்லாம் சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி நான் கையால் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு நாங்கள் நார்மலாக பச்சை தண்ணி தான் சேர்த்திக்கொள்ள வேணும். சுடு தண்ணியோ அல்லது warm வாட்டரோ சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் இதுக்கு அதிக அளவு தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இதை மாதிரி நான் பவுலில் போட்டு மாவை பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு இந்த மாவை இதை மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் இதை மாதிரி மாவை நீட் பண்ணுற டைமில் ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா மாவை இதை மாதிரி நீட் பண்ணி நல்லா சாஃப்டாக்கி எங்களுக்கு இந்த மாவை எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், எங்களோட மாவு நீட் பண்ணதுக்கு பிறகு நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்குது. இதை இந்த பவுலில் போட்டு ஒரு துணியால் கவர் பண்ணி இதை நான் 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மாவை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் முறுக்குக்காக வேண்டி தட்டி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதைத்தான் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போது இந்த மாவை தட்டுறதுக்காக வேண்டி கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இருக்கிறேன். அதே நேரம் ரோலிங் பின்லேயும் எண்ணெயை தடவி இருக்கிறேன். நீங்களும் கவுண்டர் டாப் அதே நேரம் ரோலிங் பின் 2லேயுமே எண்ணெயை தடவி கொள்ளுங்கள். அப்போ தான் எங்களோட மாவு ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக இதை மாதிரி தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா மெல்லுசாக மாவை நாங்கள் எல்லா பக்கங்களும் தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த முறுக்குக்காக வேண்டி தட்டுற டைமில் மாவை எந்த அளவுக்கு மெல்லுசாக தட்டலுமோ அந்த அளவுக்கு மெல்லுசாக தட்டி எடுத்துக்கொண்டா தான் எங்களோட முறுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இதை மாதிரி நான் தட்டி எடுத்ததுக்கு பிறகு இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இதை மாதிரி நீல வாக்கில் அதே நேரம் ஒன்றுக்கொண்டு பெரிய அளவில் இடைவெளி இல்லாமல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு வார மாதிரி இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி ஒரு பட்டி மாதிரி நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கட் பண்ணினதுக்கு பிறகு இதில் ஒவ்வொரு துண்டாக எடுத்து நான் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி ரொம்பவே கட்டையாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே நீட்டாகவும் இல்லாமல் சாதாரணமான சைஸுக்கு இந்த முறுக்கு நோம்பில் நாங்கள் கடையில் வாங்குகிற டைமில் எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு கிட்டத்தட்ட வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நான் இதை மாதிரி எல்லா மாவையும் தட்டி இதை மாதிரி எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்க வேணும். எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு பிறகு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் பொரிக்கிற டைமில் பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும்.
பொரிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கைகளால் எடுத்து போட்டு தான் பொரிக்கணும். பிளேட்டில் உள்ள தவடியே தூக்கி போடக்கூடாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். பாருங்கள், இதை மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி விட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. கலரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இந்த கலருக்கு தான் நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை விட கலர் கூடவா நாங்கள் பொரிச்சோம்னு சொன்னால் தீஞ்ச மாதிரி வந்துடும். அதால் நாங்கள் பொரிக்கிற டைம்லேயே ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். இப்போ நான் இந்த முறுக்கெல்லாம் சீனியில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ சீனிப்பாக தயார் செய்ய வேணும். இதுக்காக வேண்டி நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 300 கிராம். எந்த கப்பால் நாங்கள் சீனி எடுத்தோமோ அதே கப்பால் கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாக நீங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்திக்கொள்ள வேணும். தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கொள்ள வேணும். உப்பு சேர்த்தினா தான் எங்களோட இந்த பாகு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இது மாதிரி சீனி கரையும் வரைக்கும் நாங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதில் பதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இந்த காய்ச்சிருக்கிற பாகில் கொஞ்சத்தை எடுத்து இப்படி போட்டோம்னு சொன்னால் இந்த தண்ணியில் அது கீழே வந்து ஒட்டி பாருங்கள் எடுத்துக்காட்டுறேன். இதை மாதிரி கட்டியாக இருக்கும். இந்த பதத்துக்கு தான் நாங்கள் இந்த சீனியை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துளியை எடுத்து அது அப்படியே தண்ணியில் கீழே கட்டியாக இருக்கும். அந்த பதத்துக்கு எங்களோட சீனி வந்து பதம் சரின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்கள் பொடிச்சு வச்சிருக்கிற முறுக்கை இந்த சட்டியில் போட்டு இதை மாதிரி எல்லா முறுக்குகளுக்கும் சீனி படுகிற மாதிரி கிளறி விட்டு நீங்கள் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. நாங்கள் இந்த மாதிரி வறுத்து கொண்டே இருக்கிற டைமில் சீனியெல்லாம் நல்லா கட்டியாகி எங்களை இந்த முறுக்கோடு சேர்ந்து கொள்ளும். முறுக்குலையெல்லாம் நல்லா சீனி பிடிக்கும். பாருங்கள் இதை மாதிரி தான் நல்லா வறுத்து கொண்டு இருக்கிற டைமில் இது வறுக்கிறதுக்கெல்லாம் மிச்சம் டைம் எடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும். பாருங்கள் எல்லா சீனியும் நல்லா எங்களோட முறுக்கோட சேர்ந்துருச்சு. இதை மாதிரி நாங்கள் சீனிலேயே எங்களோட முறுக்கெல்லாம் பிரட்டி கொண்டு வர டைம்லேயே ஒரு சத்தம் கொண்டு வரும். நல்லா முறுக்கெல்லாம் முருகின மாதிரி. அதே நேரம் சீனியெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சத்தம் வரும். அந்த டைமில் சீனியெல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு எங்களோட முறுக்கை வந்து இது மாதிரி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக எங்களோட ஸ்வீட் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பெருநாளைக்கு ஏதாவது பலகாரம் செய்யணும்னு சொன்னால் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான முறை, வேலையும் குறைவு. டீயோட அதே நேரம் பிளேன் டீயோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.